கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த லிங்க்கை கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு லிங்க் கொடுக்கறது கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம் தான். கர்த்தர் அதை கூட கணக்கில் வைத்து உங்களுக்கான பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இன்றைக்கும் இன்றைய ஆத்தும ஆகாரத்தில் கர்த்தர் எனக்கு என்ன பேச போறாரு? நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு சோர்வோடு இருக்கிறத நான் ஆவியில காண்கிறேன். என்ன பிரதர், ஒரு பிரச்சனை மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, பிசாசு என் வீட்டு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது, அவன் எங்கள் வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியல, அது அப்படியே எங்கள் வீட்டிலே குடிக்கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். செப்பனியா என்கிற ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. அதுல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் அருமையான தேவ மனிதர் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஐயோ, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒன்று மாற்றி ஒன்று தீங்கு வந்து கொண்டே இருக்கிறது, ஒன்று மாற்றி ஒன்று டிசாஸ்டர் வந்து கொண்டே இருக்கிறது, அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றினேன். அகற்றுவேன் சொல்லல, ஆல்ரெடி நான் அகற்றிட்டேன். சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தன்னுடைய ஆக்கினையை ஏற்றாரே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே. அன்றைக்கே அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அதனால நம்ம திரும்பியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் வந்த ஆக்கினையை கர்த்தர் அகற்றினேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன ஆக்கினை வந்தது? ஒருவேளை வியாதி உங்களுக்கு ஒரு ஆக்கினையை போல வந்திருக்கிறதோ, பலவீனம் வந்திருக்கிறதோ, பிரச்சனை வந்திருக்கிறதோ, அது என்ன வந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆக்கினியை அகற்றினார், உங்களுடைய சத்ருவை விலக்கினார் அப்படின்னு போட்டிருக்குது. விலக்க போறேன்னு சொல்ல, ஏற்கனவே நான் விலக்கிட்டேன், இனி உன் சத்ருவை நீ பார்க்க மாட்டேன், உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை நீ பார்க்க மாட்டேன். 37ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவனை தேடினேன், தேடியும் காணப்படாமல் போனான். நீங்க இனி தேடி பாருங்க, நீங்க தேடினாலும் பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய சரீரத்துல கூட ஒரு வியாதி சத்ருவை போல தொடர்ந்து வருதில்ல. ஒருவேளை ஏதோ ஒரு தைராய்டு பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு சுரப்பிகள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். டாக்டர்கள் ஒருவேளை கேன்சர்னு சொல்லிட்டாங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் அதை விலக்கிட்டேன்னு சொல்றார். நீங்க என்ன எக்ஸ்ரேல தேடினாலும், எந்த ஸ்கேன்ல தேடினாலும் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார், அதை விலக்கி விடுவார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அருமையான ஒரு குட்டி தம்பிக்கு திடீர்னு H1N1 வைரஸ் வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்னிடத்துல அழைத்து ஜெபிக்கும்படி அழைத்தாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை பைபிளில் காண்பிச்சார். கொலோசியர் 2:14-15 போட்டிருக்கு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, எங்களுக்கு எதிரடையா எழுதப்பட்ட கையெழுத்தை நீங்க சிலுவையில குலைச்சு போட்டுட்டீங்க. இன்றைக்கு இந்த குழந்தைக்கு விரோதமா எழுதப்பட்டிருக்க கையெழுத்து அதுதான் H1N1 அப்படின்ற வைரஸ். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த கையெழுத்து குலைக்கப்பட்டு போகட்டும். நீங்க பைபிள்ல சொன்னபடி சத்துருக்களை விலக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி அந்த மகன் இந்த சத்ருவை பார்க்க கூடாது, தேடியும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி நாங்க இரவு ஜெபம் பண்ணோம். அது வரைக்கும் டாக்டர்கள் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம்னு சொல்லி தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தோம். அவர் குடிச்சாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு சாதாரணமான டேப்லெட்ஸ் கொடுத்தாங்களாம். அப்போ அவருடைய தகப்பனார் போய், என்ன டாக்டர், நைட்டு வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, இப்போ சாதாரணமாக பேரசிட்டமல் டேப்லெட் கொடுக்குறீங்கன்னு சொன்னப்போ, நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்தாங்க. திரும்பியும் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்க. நைட்டு இருந்த H1N1 வைரஸ் காலையில் போய் பார்த்தா அதை காணோம். நிறைய ரிப்போர்ட் எடுத்தாங்க, நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, எதுலேயுமே அது இல்லவே இல்லை.
ஹல்லேலூயா. இது ஒரு சாம்பிளா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை சொல்லியிருக்கேன். நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்க ரிப்போர்ட்ல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ, இந்த ஜெபத்துக்கு அப்புறம் நீங்க போய் தேடி பாருங்க. எதுல தேடினாலும் இது இருக்காது. எதுல தேடி நீங்க காணாது இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் அந்த சத்துருவை விலக்கினேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்க நடுவுல வந்துட்டார். இதுவரைக்கும் சொன்னீங்கல்ல, பிசாசிய நடுவுல இருக்கிறார். இல்ல, இயேசு மகாராஜா உங்க நடுவுல வந்துட்டார். இனி தீங்கு இல்லை, இனி வியாதி இல்லை, இனி கடன் இல்லை, இனி பிரச்சனை இல்லை, இனி ஏமாற்றம் இல்லை, இனி தோல்வி இல்லை, இனி 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 உங்களுக்கு சந்தோஷத்தை மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். The Lord has taken away your judgments. He has cast out your enemy. உங்களுடைய எதிரியை நான் துரத்திட்டேன்னு சொல்றார். The King of Israel, the Lord is in your midst. You shall see டிசாஸ்டர் நோ மோர். ஒரு புயல், ஒரு பேரழிவு வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தையை தான் இதில் போட்டிருக்கிறாங்க. யூ ஷல் see டிசாஸ்டர் நோ மோர். இந்த நாளுக்கு அப்புறம் எந்த எதிரியையும் எந்த போராட்டத்தையும் நீங்கள் பார்ப்பதில்லை. அவன் இல்லை, அவன் ஒளிந்து போனான். ஜெபம் பண்ணலாமா? என் ஆண்டவர் இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எந்தெந்த எதிரிகள், எந்தெந்த சத்துருக்கள் இவர்களுக்கு விரோதமாய் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு நீர் சொன்னது போல கர்த்தர் உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் பேசுகிறேன். எந்த சத்துரு இவர்களுக்கு விரோதமாய் நடுவில் குடிக்கொண்டிருக்கிறானோ அவனை நீர் அகற்றி நீர் அந்த நடுவில் வாசம் பண்ணுகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இனி அவர்கள் தீங்கை பார்க்க கூடாது. எந்த சத்ரு அவங்களுக்கு தீங்கை கொண்டு வந்தானோ அந்த சத்ரு அவங்களுடைய குடும்பத்தை விட்டு, சரீரத்தை விட்டு, அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி போ என்று ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை வருவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, அவங்களுடைய ரிப்போர்ட்ல கூட ஒரு மாற்றம் உண்டாகணும். அவங்க சாட்சியாய் இந்த இடத்துல சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவங்க ரிப்போர்ட்ல ஒரு அற்புதத்தை செய்திருங்க, குலைத்து போட்டுருங்க, அற்புதம் செய்திருங்க. நீங்க அப்படியே சேப்புகிற அன்புக்காக நன்றி. எல்லா கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். God bless you. God bless you.